அப்படிப்பட்ட ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது, ஹதீஸுக்கு இருக்கிறது. இன்னல் குலூப தஸ்தாஉ கமா யஸ்தாஉல் ஹதீது இதா அஸாபஹுல் மாஉ. நிச்சயமாக உள்ளங்கள் எப்படி தண்ணீர் பட்டால் இரும்பு துருப்பிடித்து போய்விடுகிறதோ அதுபோன்று துருப்பிடித்து போய்விடுகிறது. கமா ஜிலாஉஹா யா ரசூலல்லாஹ், அதை சுத்தப்படுத்துவது என்ன என்று கேட்டபோது பெருமானார் சொன்னது திக்ருல் மௌத்தி வ திலாவத்துல் குர்ஆன். மௌத்தை நினைப்பது, திருக்குர்ஆனை ஓதுவது. ஓதுவதை பரிசுத்தப்படுத்துகிறது என்றால் அதை பற்றி சிந்தித்தால், அதை செயல்படுத்தினால் 1400 ஆண்டுகளாக இந்த உம்மத்து சத்தியத்தின்பால் கட்டுப்பட்டிருக்கிறது, நெறி தவறாமல் வழி தவறாமல் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக முடித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முஸ்லிம்களை பார்த்தா தீவிரவாதிகள் என்று உலகம் முழுவதும் கற்பிக்கப்படுகிறது, நாடகம் நடத்தப்படுகிறது இல்லையா?